தமிழ்நாட்டில் நடப்பது கொடுங்கோல் ஆட்சி என தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நள்ளிரவில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அவர் எதிர்வினையாற்றியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. தூய்மை பணியாளர்களின் கைது, அதற்கு எதிராக எந்தெந்த கட்சிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? விரிவான விவரங்களை வழங்கலாம். சென்னை தலைநகரில் 13 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு குண்டுகட்டாக கைது செய்ததை கண்டித்து தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அதில் தங்களின் உரிமைகளுக்காக அறவழியில் போராடி வந்த தூய்மை பணியாளர்களை அராஜக போக்குடன் மனிதாபிமாற்ற முறையில் இரவோடு இரவாக கைது செய்த பாசிச திமுக அரசுக்கு கண்டனம் என்று பதிவிட்டிருக்கிறார். குண்டுகட்டாக இழுத்துச் சென்று கைது செய்த போதும் பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கம் அடைந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளன. நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கைது நடவடிக்கையை பார்க்கும்போது மனசாட்சியுள்ள எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பெண்கள் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருப்பது தெரிகிறது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியையும் சிகிச்சையையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல் நலத்தை காக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத வகையில் எவ்வித உதவிகளும் கிடைக்காத வகையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு அடைத்து வைக்க தூய்மை பணியாளர்கள் தேச விரோதிகளா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளும் அரசுக்கு மனசாட்சி சிறிதளவிலும் இருக்கிறதா? இந்த கொடூரமான நடவடிக்கையை பார்த்தால் தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சி அல்ல, கொடுங்கோல் ஆட்சிதான் என்பது தெல்ல தெளிவாக தெரிவிக்கிறது என்றும் தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். எதிர்கட்சியாக இருந்த போது கொடுத்த வாக்குறுதியைத்தான் நிறைவேற்ற சொல்லி தூய்மை பணியாளர்கள் போராடி வருகிறார்கள். அதை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை? அப்படி கொடுக்க வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியாது எனில் ஏன் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக கட்சி கழக தலைவர் விஜய். மேலும் அவர் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னிறுத்த போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கப்பட வேண்டும் என்று அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக கட்சி கழக தலைவர் விஜய். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.